தமிழ்நாட்டில் சட்டவிரோதமாக மணல் கடத்தப்படும் விவகாரம் தொடர்பாக தமிழக டிஜிபிக்கு அமலாக்கத்துறை கடிதம் எழுதியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன். தமிழக டிஜிபிக்கு அமலாக்கத்துறை எழுதியுள்ள கடிதத்தில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு? முழு விவரங்கள். தமிழ்நாட்டில் சட்டவிரோதமாக மணல் அள்ளும் விவகாரம் தொடர்பான வழக்கை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடந்த 9 மாதங்களாக தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த வழக்குல தொடர்புடையதாக கூறப்படுகின்ற மணல் ஒப்பந்ததாரர்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு பல முக்கிய ஆவணங்களை பறிமுதல் செய்தனர். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக கடந்த ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி அரியலூர், கரூர், தஞ்சாவூர், திருச்சி, வேலூர் ஆகிய 5 மாவட்ட ஆட்சியர்கள் இந்த சட்டவிரோத மணல் அள்ளும் விவாதம் தொடர்பாக அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராகி சென்றனர். மேலும் இந்த வழக்கு தொடர்பாக மொத்தம் 130 கோடி அளவிலான சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் 209 மணல் அள்ளும் இயந்திரங்கள், சுமார் 128 கோடி மதிப்பில் இருக்கக்கூடிய அசையா சொத்துக்கள் உள்ளிட்டவை முடக்கி இருப்பதாகவும் அமலாக்கத்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில தற்போது ஒரு சம்பவம் ஒன்று நடந்துள்ளது. குறிப்பாக தமிழ்நாட்டுல இந்த சட்டவிரோத மணல் அள்ளும் விவகாரம் தொடர்பாக அமலாக்கத்துறையினர் தமிழக டிஜிபி சங்கர் ஜிவாலுக்கு ஒரு கடிதத்தை ஒன்று அனுப்பியுள்ளனர். அந்த கடிதத்துல பல்வேறு தகவல்கள் இந்த மணல் அள்ளும் தொடர்பாக கூறப்பட்டுள்ளது. அதாவது தனியார் மணல் ஒப்பந்ததாரர்கள் மூலமாக சட்டவிரோதமாக மணல் அள்ளும் விவகாரத்துல மொத்தம் 4730 கோடி ரூபாய் அளவிற்கு மோசடி நடைபெற்றுள்ளதாகவும், மேலும் இது அரசு அதிகாரிகளின் உடந்தையோடு இந்த தனியார் மணல் ஒப்பந்ததாரர்கள் இந்த மோசடியில் ஈடுபட்டு இருப்பதாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக மாநில அரசு இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டதாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக ஒரு தகவல் ஒன்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கடிதமானது கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக இந்த சட்டவிரோத பணப்பரிமாற்ற சட்டத்தின் அடிப்படையில அனுமதிக்கப்பட்ட அளவை விட 23.64 லட்சம் யூனிட் கடந்த ஆண்டு மட்டும் அதிகம் அள்ளப்பட்டிருப்பதாக போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொதுப்பணித்துறை அனுமதி அளித்த இடத்துல மணல் ஒப்பந்ததாரர் சொந்தமாக மணல் அள்ளும் ராட்சச இயந்திரங்களை வைத்து சட்டவிரோதமாக மணல் அள்ளி இருப்பதும், அனுமதிக்கப்பட்ட அளவை விட 4 மணல் குவாரிகளில் ஒப்பந்ததாரர்கள் 30 முறைக்கு அதிகமாக மணல் அள்ளியது இருப்பதாகவும் இதை கண்டுபிடித்திருப்பதாகவும் அமலாக்கத்துறையினர் இந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த மேற்கொண்ட 4 மணல் குவாரிகள் தொடர்பான விவகாரத்துல 4.9 ஹெக்டர் அளவில் மட்டுமே மணல் அள்ள அனுமதிக்கப்பட்ட இருப்பதாகவும், ஆனால் 105 ஹெக்டருக்கு அளவிற்கு அதிகமாக மணல் அள்ளப்பட்டு இருப்பதாகவும் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அனுமதிக்கப்பட்ட இடத்திற்கு அருகிலேயே மணல் அள்ளப்பட்டு இருப்பதாகவும், எவ்வளவு ஆழத்திற்கு மணல் அள்ளப்பட்டுள்ளது என்பது தொடர்பாக விசாரிக்கவும் கடிதத்துல தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தமாக 5 மாவட்டங்கள்ல ஒப்பந்ததாரருக்கு 190 ஹெக்டர் அளவில் 28 பகுதிகளில் அரசு அனுமதித்த நிலையில இவர்கள் சட்டவிரோதமாக 987 ஹெக்டர் பரப்பளவுல மணல் அள்ளப்பட்டு இருப்பதாகவும் அந்த கடிதத்துல அமலாக்கத்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். குறிப்பாக மேலும் இது தொடர்பாக தீவிர விசாரணை மேற்கொள்ளுமாறும், இது தொடர்பாக தங்களுக்கு இந்த சேட்டிலைட் புகைப்படங்கள் உள்ளிட்ட அந்த மணல் அள்ளியதற்கான தீவிரமான சேட்டலைட் புகைப்படங்கள் மற்றும் தொழில்நுட்பம் உதவியுடன் இதை தாங்கள் கண்டுபிடித்து இருப்பதாகவும் அமலாக்கத்துறையினர் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் GPS கருவிகள் கொண்டு ஆய்வு மேற்கொண்டதுல மொத்தம் 273 மணல் அள்ளும் இயந்திரங்களை பயன்படுத்தி இருப்பதும் அமலாக்கத்துறை விசாரணையில தெரிய வந்துள்ளது. இந்த விவகாரம் தற்போது பூதாகரமாக வெடித்துள்ள நிலை. குறிப்பாக இதில் பல்வேறு சர்ச்சைகள் எழுந்திருப்பதால் இது தொடர்பாக தமிழக டிஜிபிக்கு அமலாக்கத்துறை கடிதம் எழுந்துள்ள நிலையில அடுத்த கட்டமாக இந்த கடிதத்தை வைத்து யார் யாரெல்லாம் இது தொடர்புள்ளது என்பது தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீண்டும் விசாரணையை அடுத்த கட்டத்தை நோக்கி துவக்கியுள்ளனர். தற்போது இந்த கடிதமானது தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி சாலமன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.